பிடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. அடுத்து நாம் காண இருப்பது கடகம். கடந்த காலம், 3 காலம், மூச்சு விடக்கூடிய காலம், 3 காலமும் நிப்பாட்டக்கூடிய காலம், 3 காலமும் பின்னி பிணைக்கப்பட்ட காலம், 3 காலமும் நம்மை வாழ வைப்பதற்கு தகுதி இல்லாத காலம். ஆயில்யமா, பூசமா, புனர்பூசமா, அப்படியே நிப்பாட்டுங்க. வேற அலைன்ஸ பாருங்க. என்னையா வந்துச்சு, இன்னும் அதெல்லாம் பாவப்பட்டதா? நான் கடகராசி அப்படியே பாவம் செஞ்சிருக்குது. கடகத்திற்கு எதிரி சனீஸ்வரர், அவ்வளவுதான். கடகத்திற்கு பகையானவர் சனீஸ்வரர் கோள் நவகிரகத்துல. அப்ப அவர் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுதான் ஆகணும். அது சந்திரனா இருந்தாலும் சரி, சூரியனா இருந்தாலும் சரி, அது செஞ்சுதான் ஆகணும். பகைவனுக்கு கொஞ்சம் அதிகமான பெர்சன்டேஜ். இப்ப சனீஸ்வருக்கு புதன் அடுத்து வருது, இப்ப சிம்மத்துக்கு வருது, அஷ்டமத்து சனி அடுத்து கன்னிக்கு வரப்போகுது இல்லை. அப்ப கன்னிக்கு வரும்போது என்ன ஆகும்? செவ்வாய் இல்லை, 8வது வீடு. அப்ப இங்க சனீஸ்வரருக்கு அவருக்கு 7, அவருக்கு 8, எப்படி இருக்கும்? பயம் இல்லை. எப்படி பாரு, யோசிக்கணும் அதெல்லாம். அப்ப அஷ்டமத்து சனி ஒவ்வொரு வீட்டுக்கு வரும்போதும் ஒவ்வொரு இதற்குத்தான் செய்யும். அதனால கண்டிப்பாக கடகராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு பாக்கியத்தை கொடுக்கும். அதாவது ரொம்ப பசி, முதல்ல தண்ணி சாப்பிடு, அப்புறம் சாப்பாடு. அந்த தண்ணி தான். ஒரு வீட்டுக்கு போறோம், விருந்தாள் போறோம், என்ன பண்றாங்க? ரொம்ப களைச்சு போய் நல்ல கோடை வெயில் வந்துருச்சு, வெயில் அடிக்குது, கஷ்டப்பட்டு வரோம், தாகமா இருக்குது, சாப்பிட்றியா? முதல்ல தண்ணி கொடுங்க ஐயா, தண்ணி கொடுங்க ஐயா. அந்த தண்ணி தான் கடகத்திற்கு இப்போது இந்த சனி பயிற்சி. அடுத்தது குரு பயிற்சி, அடுத்தது ராகு கேது பயிற்சி. எல்லா வகையிலையும் எல்லா குறைகளையும் நீங்கக்கூடிய நேரம், எல்லா தடையும் போக்கக்கூடிய நேரம், எல்லா பேச்சுக்களும் என்னென்ன பேசுனாங்களோ அந்த பேச்செல்லாம் மறையக்கூடிய நேரம், என்னென்ன வசவு பாடுறாங்களோ அவங்க இனிமேல் இசையோடு பாடக்கூடிய ராகங்கள் கடகத்திற்கு, இசையோடு பாடக்கூடிய காலங்கள் கடகத்திற்கு. அப்படிப்பட்ட பாக்கியாதிபதி சனீஸ்வரர் எப்படி கெடுத்தாரு, எப்படி மேடைக்கு ஏத்தினாரு. இந்த மேடை மாறியே இனி அடுத்த ஒரு மேடை இருக்குது. அந்த மேடையில ஏறி அரசியல் சாசனத்தை தொற்றுவாங்க. அந்த அரசியல் சாசனத்தின் உச்சத்தை தொடக்கூடிய தகுதி கடகத்துக்கு உண்டு. இப்பவே அதுல இருக்கிறாங்க. நேயர்கள் சந்தேகம் இருந்தா கேட்டுக்கங்க. திருவிற்குடி, கற்குடி, திருவிற்குடி திருச்சிராப்பள்ளி மாவட்டம். கற்கடேஸ்வரர் கும்பகோணம் அருகில், திருவிசநல்லர் கும்பகோணம் அருகில், பட்டீஸ்வரன் கும்பகோணம், ராஜதுர்க்கை திருவாரூர், அம்பாள் வழிபாடு, வாராகி வழிபாடு, தஞ்சாவூர் பிரகதீஸ்வர் வாராகி அம்மன் தஞ்சாவூர்ல மட்டும் இல்ல, வாராகி அம்மன் சென்னையிலும் இருக்காங்க. அந்த கோர்ட்டு பக்கத்துல இருக்க சொல்றாங்க. பல்லூர்னு சொல்லுவாங்க, எங்க திருவள்ளங்காடு பக்கத்துல, அரக்கோணம், வேலூர்ல இருக்குது. எல்லா இடத்துலயும் இப்ப நிறைய இருக்குது. பெரியநாயக்கம்பாளையம், கோயம்புத்தூர் பெரியநாயக்கம்பாளையம், எல்லா இடத்துலயும் வாராகி அம்மன். கண்டிப்பா கடகராசினியர்கள் வழிபாடு செய்தால் மிக சிறப்பாக அமையும் என்பதுல மாற்று கருத்தல்ல.